हाय फ्रेंड्स वेलकम टू sumithra samayalarai इनके वीडियो बादाम पिसिन वच्ची और पाल सरबत दा एप्पडी सेयलानु पार्क्क पोरोम। இந்த பால் சர்பத் ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம்। அது இந்த சம்மருக்கு இதே போல செஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே சூப்பரா இருக்கும்। வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம்। இப்போ நான் பாதாம் பருப்பு தாங்க நான் வெந்நீர்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருக்கேன்। நான் ஒரு 30 பாதாம் பருப்பு போல எடுத்துர்க்கேங்க। நம்ம தேவைக்கேற்ப நம்ம எடுத்துக்கலாம்। இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு இதே போல நம்ம தோலை உரிச்சாலே நமக்கு ஈஸியா வந்துரும்। இப்போ எல்லா பாதாம் பருப்புமே நம்ம தோல் நீக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம்। இதே போல எல்லா பாதாம் பருப்புமே நம்ம தோல் நீக்கிட்டு நம்ம எடுத்துடலாங்க। இப்போ எல்லா பாதாம் பருப்புலயுமே தோல் எடுத்துட்டோம்। இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம சேர்த்துக்கலாம்। நான் சின்ன மிக்ஸி ஜார்ல சேர்த்துர்க்கேங்க। அத சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மோட்ல வச்சு ஒரு 2 செகண்டுக்கு நல்லா அரைச்சு எடுத்து வந்துக்கலாங்க। ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம், கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வந்துக்கலாம்। பாருங்க இதே மாதிரி இருக்கணும்। கொரகொரப்பா நம்ம அரைச்சு எடுத்து வந்துக்கலாம்। இது இருக்கட்டுங்க। இப்போ நான் 3/4 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்துர்க்கேன்। இது ஒரு பாத்திரத்துல எடுத்துர்க்கேங்க। இப்போ நம்ம இத ஸ்டவ்ல வச்சு நல்லா காய்ச்சிக்க போறோம்। நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம்। இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் பால் வச்சிருக்கேங்க। நல்லா கொதி வரட்டும்। இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு। இந்த ஸ்டேஜ்ல நாம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க। ஏனா பால் ஏடு படிய ஆரம்பிச்சிருக்குல்ல, அதனால இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க। இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு। இப்போ நம்ம மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம்। இப்போ 3/4 லிட்டர் பால் சேர்த்துருக்கோம்ல, ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சி வரணுங்க। அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் மீடியமான ஃப்ளேம்ல வச்சிட்டு। இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பால் எல்லாமே சுண்டிடுச்சு। இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்தோம்ல பாதாம் பருப்பு, அதை நம்ம சேர்த்துக்கலாம்। சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க। இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்। இப்போ நல்லா கொதிச்சிருச்சு। இப்போ நான் வெனிலா எசன்ஸ் தான் சேர்த்துக்க போறேங்க। நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன்। வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம்। இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போறேங்க। இப்போ நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன்। ஒரு 8 டீஸ்பூன் அளவு இருக்கும்। நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம்। 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும்। அப்படி இனிப்பு கூடுதலாக வேணும்னா நம்ம அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க। ஒரு கூட 2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம்। இப்போது சர்க்கரைலாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டுங்க। இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சர்க்கரைலாம் கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு। இப்போ நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க। இப்போ பால் நல்லா ஆறிடுச்சுங்க। இப்போ நம்ம ஃப்ரீசரில் இல்லை 1 மணி நேரம் வச்சு நல்லா எடுத்துக்கலாம்। அப்போ நமக்கு பால் நல்லா ஜில்லுன்னு இருக்கும்। இப்போ 1 மணி நேரத்துக்கு பிறகு நான் பாதாம் பிசின் தாங்க எடுத்திருக்கேன்। நான் இது இப்படி தாங்க இருக்கும் பாதாம் பிசின்। நம்ம கடைகளில் கேட்டால் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட், நாட்டு மருந்து கடை, இப்போ எல்லா கடைகளுமே கிடைக்குது। இதை ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா ஊறி நமக்கு ஒரு ஜெல்லி மாதிரி கிடைக்குங்க। இது ரொம்பவே கூலிங்காக இருக்கும்। நம்ம சம்மருக்கு நம்ம அடிக்கடி நம்ம பாலில் கலந்து சாப்பிட்லாம்। உடல் சூட்டை எல்லாமே தணிக்குங்க। இதே போல் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம்। பாருங்கள் ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குல்ல, இது டேஸ்ட்லாம் எதுவுமே இருக்காது, ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும்। இப்போது நான் ஃப்ரீசரில் இருந்து பால் எடுத்து வச்சுருக்கேங்க। நல்லா ஜில்லுன்னு இருக்குது। ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க। இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேங்க। அதில் 2 ஸ்பூன் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பாதாம் பிசின், அதில் சேர்த்துக்கலாம்। இப்போது நம்ம காய்ச்சி நல்லா ஜில்லுன்னு வச்சுருக்கோம்ல பால் நம்ம சேர்த்துக்கலாங்க। பால் சேர்த்த பிறகு நான் 1 ஸ்பூன் பாதாம் பிசின் சேர்த்துக்கிறேன்। இது மேலே நான் கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கிறேங்க। இது கூட நம்ம ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம்। நான் இன்றைக்கி கட் பண்ண பாதாம் பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேங்க। அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான பால் சர்பத் ரெடி ஆகிடுச்சு। ரொம்பவே சிம்பிளாக நம்ம பாதாம் பிசின் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம்। இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்। நம்ம குடிக்கும் பொழுது சில்லுன்னு குடிக்கும் பொழுது சம்மருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்। இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்। செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்। சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்। தேங்க்யூ।